இந்த மாதிரி பழைய பேனலுக்கும் புது பேனலுக்கும் வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அது எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆம்பியர் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். அப்போ சேம் ஆம்பியர் வர மாதிரி அந்த பேனலை நம்ம சர்க்யூட் பண்ணணும். அந்த மாதிரி சர்க்யூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய பேனல் புது பேனலோட வேலை செய்யும். சாதாரணமாக ஒரு பேனல் 2 பேனல் மட்டும் சேர்க்கும்போது ஒரே குழப்பமாக போயிடும். அப்போ அதுக்கு நம்ம அந்த சர்க்யூட்டில் எத்தனை பேனல் பழைய பேனல் இருக்குது, அந்த பேனல்களை எப்படி 15 ஆம்பியர் ஆக்குறது அப்படின்ற மாதிரி வயரிங் பண்ணி திரும்ப 15 ஆம்பியரையும் 15 ஆம்பியர் புது பேனலையும் கனெக்ட் பண்ணும்போது அது சீரீஸில் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இங்கே செஞ்சு ஒரு 300 அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது பகல் நேரத்தில் 40 ஹெர்ட்ஸு 42 ஹெர்ட்ஸு அப்படி போகுது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இறைக்குது. இப்படி இறைக்கும்போது 7.5 ஹெச்பி பம்பு அப்படின்னா ஒரு 12 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். அந்த பம்போட எஃபிஷியன்சியை பொறுத்து இருக்குது. நார்மலாக ஒரு 5 ஹெச்பி பம்ப் அப்படின்னா சோலாரில் ஓடும்போது 8 ஆம்பியர் 8.5 ஆம்பியர் எடுக்கும். கரண்ட்டில் ஓடும்போது 12 ஆம்பியர் எடுக்கும். அதே மாதிரி 7.5 ஹெச்பி பம்பு சோலாரில் ஓடும்போது 10 ஆம்பியர் எடுக்கும். கரண்ட்டில் ஓடும்போது 12 ஆம்பியர் 13 ஆம்பியர் எடுக்கும். அந்தமாரி இப்போ சோலாரில் ஓடும்போதே 12 ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த 12 ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அது 7.5 ஹெச்பியோட கூடுதலான கரண்ட் எடுக்குது அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஆம்பியர் எடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஓடினாலே இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 100லேருந்து 120 லிட்டர் கிடைக்கும். சராசரியாக 100 லிட்டர்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு மணி நேரத்துக்கு 6000 லிட்ரு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35,000லேருந்து 40,000 லிட்ரு நமக்கு பம்பிங் ஆகும். இந்த மாதிரி பம்பிங் ஆகும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு 2 ஏக்கர் சவுக்கு மரம் இந்த மாதிரி மரங்களுக்கு பாசனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெல் பாசனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச் தண்ணி வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஜெயங்கொண்ட பகுதியில் இருக்கிறதுனால சவுக்கு மற்ற மரங்கள் காய்கறிகள் இப்படி போடுவாங்க. தண்ணி ஆழமாக போயிடுச்சு. 200 அடியில் வாட்டர் லெவல் இருக்குது. மொத்தம் 550 அடி போர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சோலார் பம்பிங் போடும்போது அடிப்படையான 3 விஷயம் நமக்கு தெரியணும். போர் எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க, தண்ணீர் எத்தனை அடி மட்டத்தில் இருக்குது, எத்தனை ஏக்கர் பாசனம் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் பம்பை டிசைன் பண்ணணும். நம்மளாக ஒரு குத்து மதிப்பாக எனக்கு ஒரு 2 ஹெச்பி கொடுங்க 3 ஹெச்பி கொடுங்க அப்படிங்கும்போது நீர் இறைக்கும் திறன் கம்மியாகிடும். நம்ம ஒரு பேனல் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வேணும், எத்தனை ஏக்கருக்கு பாசனம் பண்ணணும், இதை முடிவு பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.